புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு குக்கிராமம் தான் ஆராய்ச்சிப்பட்டி. எதையுமே அளவே இல்லாமல் வெளிப்படுத்துறது தான் இந்த மண்ணோட மகிமை. அது அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி. ஒரு காலத்தில் காவல்காரர்களாக இருந்தவங்க ஆங்கிலேயர்களால் குற்றப்பரம்பரையாக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு வேல்கம்பை பிடிச்ச கைகள்லாம் ஏற்கலப்பையை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது இவங்க குத்தமா இயற்கையோட வஞ்சனையான்னு தெரியல. மாதம் மும்மாரி பெஞ்ச இடமெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து வறண்டு போச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சைங்கிறதே இல்லாமல் போச்சு. பச்சிகளும் கூட இந்த இடத்த விட்டு இடம்பெயர்ந்த பிறகு இனிமே இந்த மண்ணில் நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு பக்கத்து மலையக தேசமான கேரளாவுக்கு போனாங்க இந்த பகுதி மக்கள். ஆனால் விதி அவங்கள அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடலை. பல பொய்யான வழக்குகளில் கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. குறிப்பாக களவு. பொய் பின் மெய்யானது, களவு தொழிலானது. தங்கம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். மாப்பிள்ள, இந்த வயசுல காதலியே நம்மளால காப்பாற்ற
தங்க துறைச்சி. எல்லாரும் அவளை துறைச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு அவள் தங்கம். கோடமழை கூட பெய்யாம ஊரே வறண்டு போய் கிடந்தப்ப என் மனசுக்குள்ள அடமலையா பெஞ்ச புண்ணியவதி. அது ஒரு மேகாத்து காலம். 1 வருஷம் கழிச்சு அப்பதான் லீவுக்கு ஊருக்கு போனேன். மாப்ள வா மாப்ள. சிங்கம்ல கரெக்டா டயத்துக்கு கண் மாதிரி வந்த பத்தியில பொக்கு ட்ரெயின் நேரம் செங்கோட்டையா போயிருக்கும். என்ன மாப்ள பேக் செத்தலா இருக்கு, பாட்டில் இருக்கா இல்லையா? ஏய் வந்ததும் வராதுமா நல்லா இருக்கியான்னு கேக்கியா? அதை விட்டுட்டு பாட்டில பத்தி பேசுத பாரு. வண்டி எடு. ஆமா ஆமா, ஆளை பார்த்தாலே தெரியுது. ஒரு சுத்தி இடம் போட்டிருக்கீல்ல. எட்ரா. வியாபாரத்துக்கா ஆமாம். என்ன மாப்பிள்ள வீடெல்லாம் பெரும் போட்ஸா இருக்கு. ஊரே மாறி போச்சு போலியே. என்னத்த சொல்ல, மலையாளத்தை நகை நட்டெல்லாம் வீடா இருக்கு. என்னைக்கு எல்லா பயிலும் கம்பி என்ன போறான்னு தெரியல. என்ன ஒரே சத்தமா இருக்கு? வேற என்னவா இருக்க போகுது, எல்லாம் நம்ம போத்தி வேலையா தான் இருக்கும். ஆராய்ச்சி பெட்டி மாணவர்கள் தூண்முட்டி போட்டி போத்தி தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா வரிஞ்சு வெட்டிட்டு வந்த பல இளந்தாரி பயில்கள் மூக்குல ரத்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இப்போது தம்பி மாரியப்பன் அவர்கள் 3 அட்டு வச்சு வீராப்பா முட்டி நிக்காரு. இவராது எந்திப்பாரா இல்ல இவரும் மூக்குல தான் அடிபடு வரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்புள்ள பயலுகளாம் பொட்டச்சியில பார்த்து இழுச்சு இழுச்சு பேசுறதுக்கு தான் லாய்க்கு. உடம்புல ஒரு வயலுக்கும் திரான் இல்ல, எல்லாம் குறுக்கு சத்த பயலுக. வாரும்போத்தி என்ன எப்படி இருக்கீங்க? இப்பதான் வாரையலா? நான் வாரது இருக்கட்டும், நீர் இந்த சொல்லி இல்லையா? இவருக்கு பொழப்பை இதை வச்சுதான் நம்மள ஓடிட்டு இருக்கு. நான் என்ன அந்த ஊர்க்கார பயலு மாதிரி கலவங்க செய்த திட இருந்தா முட்டி எந்திக்க சொல்லு. நம்ம நினைச்ச மாதிரியே தம்பி மாரியப்பன் மண்ணக்க விட்டாரு. போத்தியோட கல்லா நினைச்சுக்கிட்டே இருக்கப்பா. என்ன இளவட்ட எந்திக்க முடியலையா? யாரு இவன்? கல்யாணமான 5 வருஷத்துல 6 குட்டி எண்ணி போட்டிருக்கான். இவன் உம்மகனுக்கு இளவட்டமா தெரியுதானா? நீர் இளவட்டம் தானே, முடிஞ்சா முட்டி எந்தியும். யோ என் சார்பா என் மாப்பிள முட்டி எந்திருப்பான் பாருமியா. அட நீ வேற சும்மா இரு மாப்பிள. என்ன பட்டாளம் பயப்படுது? பயமா? பிறகு சொன்னக்கும் இறங்க வேண்டியதானே. அடுத்து யாரே எலவட்டன்னு சொல்லி ஊருக்குள்ள அலையுது. முட்டி எந்திரிச்சிட்டா எல்லாம் உமக்கு தான். ஆஹா மிலிட்டரியில களத்துல இறங்குது. போத்திக்கு சரியான போட்டி தான்.
போத்தி பார்த்து ஹே, கூட்டத்துல மூக்கு உடஞ்சிட போகுது. போற போக்க பார்த்தா முட்டி எந்திரிச்சிடும் போலயே. மண்ணாதி மண்ணெல்லாம் மண்ண கவி கிடக்கான். இவன் தான் நட்டமா இருந்த போறானாக்கும். யோ போத்தே உங்க கோணத்தை அவுத்து கொடி ஏத்துதானே இல்லையான்னு பாரு. கோமணத்தையே என் கொடியில தாண்டா கட்டியிருக்கேன் என் கொடுக்கு. ஆயிரம் தான் இருந்தாலும் மிலிட்டரிக்காரன் தாயா சொல்லி அடிச்சுட்டானே. சிறுக சிறுக சேர்த்ததெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு போறாங்களே. இதுக்கு தான் பூடம் தெரியாம சாமி ஆடக்கூடாதுங்குது. ஏதாவது போத்திக்கு பார்த்து பண்ணுங்கடே. எடுபட்ட பய, உருப்படாத பய, களவாணி பய, விளங்காத பய கூட சேராதன்னா கேட்கானா? மாப்பிள்ள கிளவி சாட முடியா என்னத்தான் வைதா. ஊருக்கு வந்தமா நேரா வீட்டுக்கு வந்தமான்னு இல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டு அலையத பாரு. கொல்லி கண்ணு, ஆந்த கண்ணு, நச்சு கண்ணு, துப்புடா போவுல. ஊர்க்கார பய கண்ணெல்லாம் என் பேர மேலதான் பட்டிருக்கு. இந்த வந்துருச்சு நட்டு வக்காளி கொடுக்கு. கிளவி சும்மா புழு புழுன்னு வந்துகிட்டே இருக்கியா? பாத்தியா அண்ணே வந்திருக்கானோ நாட்டுக்கோழி எடுத்து கொண்டாந்துருக்கேன். ஏன் முட்டா பையல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கால? ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கா என் பேர. வந்தன்னைக்கே கவுச்சியா திம்பாங்க. ஒழுங்கா கொண்டுகிட்டு ஓடி போயிரு, இல்லன்னா விளக்கமாறு பிஞ்சு போயிரும் பாத்துக்காமா. அறுதலிய பாரு, கொஞ்சமாவது கூறு இருக்கல. வளர்ந்ததும் பருத்ததும் தான். இல்ல கடலு, நம்ம கோயில் சாவல எவனா பிடிச்சிட்டு போயிட்டாம்ல. எந்த தேவடா பயலா, எந்த பலாட்டா பயலா, எந்த அறுத பயலா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா விளக்கமாவது நல்லா சாத்திடுவேன். சாத்தி ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட சேவல கலவாண்டி என்னையே கறி வைக்க வச்சுட்டேறியா? சாமி ஊத்தம் ஆயிருமையா. விடுறா மாப்பிள்ள விடுறா, கொன்னாப்பாவும் தின்னா தீரும். ஏயோ அந்த பய கூட சேராதையா. கேரளாவுக்கு போய் களவாணி பய களவாண்டுகிட்டு தெரியுதான். எப்ப பார்த்தாலும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஊருக்குள்ள சல்லித்தனம் பண்ணிட்டு கிடக்கான். அவன் கூட நமக்கு என்ன வேண்டி கிடக்கு? அவன் எப்பயுமே அப்படி போறது இல்ல அப்பதா. உனக்கு ஒண்ணும் தெரியாது, சொன்னா சரின்னு கேளு. என்ன உன்னத்த ஏதோ பேரங்காத கடிச்ச மாதிரி இருந்துச்சு, என்ன விவரம்? உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். உதவாக்கற பய ஒட்டு கேட்கதா பாரு. கட்டையில போற காலத்திலயும் கிழவிக்கு குத்தல் விட மாட்டேங்குது. கமிஷனா வாங்குற காசெல்லாம் கட்சி கொடியாவும் கரை வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சு போச்சப்பா. இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு 24 மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரிவியா? தலைவரே, உங்களை தேடி ஒருத்த அப்ளிகேஷனோட வந்திருக்கான். அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதுயா, அப்ளிகேஷன். அவனும் இப்படித்தான் தலைவரே, ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான். தனக்கும் தலைவர. என்னதுப்பா? தனக்கும் தலைவர. ஓ வணக்கமா, அதுக்கு பேரு வணக்கம். அதுதான் தலைவர நானும் சொல்லுதேன். எனக்கு தானாங்க எழுத்து தராது, அதுதான் தானாக பதில் தானா போட்டு பேசுறேன். புரியலையே. யோ என்னையா சொல்லுதான்? அவனுக்கு வானாங்கத எழுத்து வளாதான். வளாதாமா? அதுதான் அப்படி மூடு. உனக்கு அவன் பரவாயில்ல போலியே. சரி என்ன விஷயம் வந்திருக்க? எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனவே வயிற்றுல எதுவும் பிரச்சனையா? சொல்லு. நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும். தாய்ப்பு தாங்கி தரணுமா? வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு. செத்த நேரம் மூடியடா. டிரான்ஸ்லேஷன் வேற. சினிமாவில் நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுத? நான் தீர வேண்டிய கட்டவுமே சிதாசி கணேச மாதிரியும், விளங்குன மாதிரிதான். தல்லரசு திசைகாந்த் மாதிரியும் பாத்துக்கலாம். இரு இல்ல நீ ஒண்ணும் பயப்படாத. அவரு விஜயகாந்த் ரசிகர். அவரை சொன்னோட இவர் அப்படியே போய்கிட்டாரு. நானும் அதுங்கள மாதிரி தசனம் பேசுறேன் தலைவர. தசனம் தேசுவியா? ஆமா தலைவர். எங்க தேசு பாப்போம். கறி தட்டி தட்டிச்சா பின்னால போ. அப்படியே விட்டா உள்ள போய் சட்டி படையில மறைக்கிட்டு ஓடிடுறது. அங்க நின்று பேசு. யாரை கேட்கிறாய் தரி? ஏல. எதற்கு கேட்கிறாய் தட்டி? ஏல. வால்யூமை கம்மி பண்ணி பேசு. யாரை கேட்கிறாய் தரி? அறிவு இருக்கவனுக்கு மூளை கட்டவனே. கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமா வச்சு பேசல. யாரை கேட்கிறாய் தரி? எதற்கு கேட்கிறாய் தட்டி? அப்படி நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, மானங்கட்டு கிடக்கு மகிழி பூத்து கிடக்கு. யாரிடம் பேசுகிறாய்? ஐயா கேப்பேல மடப்பேல யாரல வைது? மானங்கட்டு கிடக்கு மகுடி பூத்து. ஏல சிவாஜி படல அப்படியே அவசரம் பேசுறது கிடையாது. அதானே. இல்ல தலைவர, ஊர்லயே சொல்லிட்டாங்க அயோக்கிய பையனு திட்டுன்னு சொல்லி. இல்ல தலைவர. அவன் சொல்லிட்ட நீ சொல்லுவியா? இல்ல தலைவரா, இப்படி ஆட்களை கூட வச்சிருக்கேன். பரவாயில்ல.
நல்ல திறமையால தெரிக்க ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுது அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க பேர சொல்லு. தடிதேழு. என்னது? தடிதேழு. தடித்தேடா? வடிவேலியா? அப்புறம் சன்னா தரதராசன். எது தரதராஜனா? தரதராசன் தலைவர. ஓ வரதராஜனா? தரதராசன். தடக்கு தெரு. அடக்கு தெரியா? தடக்கு தெரு. அழுத்த வரையா இதுல? தாடி கோட்டை போஸ்ட். தாடி கோட்டை இல்லையா, வாடி கோட்டை எழுது. தாடி கோட்டைன்னு போடுங்க. போதும். எந்த எழுத்து உனக்கு வரலையோ அந்த எழுத்துல ஒரு விலாசம், உன் அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கு உனக்கு. ஆமா என்ன தலைவர. நேரம். அப்ப நான் போயிட்டு தரட்டுமா? ஏன் இப்ப இருந்தா கொடுத்துட்டு போயேன். இல்ல தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. ஐயோ தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. ஐயோ, தலைவர. ஐயா அவன் சொல்லுது புரியுது. மூடியா நீ? எவன் எவனை உள்ளோட்டது? நீதானே? அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போகும். யோ நீ தண்டி அடியா, தாட்டி போட்டு வரைக்கும் போட்டுருவோம். தலைவா தண்டியா? ஐயோ வண்டி அடியா, வாரி போட்டு வரைக்கும் போட்டுருவோம். இவனுவ கூட சேர்ந்து தொலைச்சி நானும்லாம் தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன். ஐயோ இல்ல வா, சாமி கும்பிட்டோன்னா வந்துருவோம், வாடா. அப்பத்தா நமக்கும் சாமிக்கும் எப்பயும் ஏழாம் பொருத்தம் தான். நீயே போயிட்டு வா. ஏ செந்தூர், அப்படிலாம் சொல்லக்கூடாதியா. உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பார்க்க போறோம், வாயா. என் கல்யாணம் இருக்கட்டும், முதல்ல எங்கன்னா கணபதி பூ போட்டு பாருங்க, அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இரு, உனக்கு நல்லா சாமி அடிப்புல தான் கிடப்பா. ஏலே வரவே மாட்டோம்னே, உன்னைய வர வச்சிருச்சு பாத்தியா. சாமி எம்புட்டு துடியான சாமின்னு இப்பவாது தெரிஞ்சுக்கோ. ஆமையா ஆமையா, ரொம்ப துடியான சாமி தான். ஏதாயி இங்க வாத்த, நல்லா சாமியை கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி. அப்பனே முருகா, என் பேரனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. என்னங்க? நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன். நீ மகராசியா இருக்கணும் தாயி. எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணன் பிளாஸ்டிக்கே ஊத்திட்டாலேவா? நீங்க வேணும்னா ஒன்னா கூட்டிட்டு போக வேண்டியதானே? நான் சொன்னா இங்க கேட்காம. மாப்பிள்ள, சாமி கோயில் பிரதோஷம் பிரசாதம் பிரசாந்திங்கிற மூஞ்சிய பாரு. வா. எங்கடே போன? வந்ததுல இருந்து ஆளே காணோம். கோயிலுக்குள்ளதான் இருந்தேன், ஒன்னதான் ஆளை காணோம். அந்த பொண்ணு யாரு மாப்பிள்ள? அதுவா, நம்ம மாடசாமி தங்கச்சி. நான் அவளை கேட்கல, அது பக்கத்துல. அதுவா, இன்ஸ்பெக்டர் தங்கச்சி. ஓ, அப்போ உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு. அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி? அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளி தான்.
டேய் ஓடிடு. உங்களுக்கெல்லாம் என்னடா லோக்காடு? உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊரா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு பொழைப்பீங்க? மயிரே போச்சுன்னு நீங்க பெசாட்டுக்கு களவான்ட்டு வந்துருதிய. வெளியே எங்கேயும் போய் ஊர் பேர் சொல்ல முடியல. காரி துப்புதான். ஏன் இந்த ஊரான்னு இலக்காரமா பேசுதான். நீ சம்பாதிக்க எங்க வேணாலும் போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா களவாண்டுகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு உசுரோடு போச்சு விடும் பாத்துக்கோ. அழாத ஐயே, நீ வெளியே போய் சம்சாரம் தானே, ஒன்றும் பயப்படாத. வெள்ளத்தூரம் நம்ம பையன் தான், பேசுகிற வழியாக பேசி நான் கூட்டியாரேன். நான் என்ன சொன்னாலும் பையன் கேட்பான். சரியா தங்கமுத்து? சரி, ஒவ்வொருத்தரும் 5 ரூபாய் ரெடி பண்ணுங்கம்மா. மற்றெல்லாம் நம்ம தலைவர் பார்த்துக்குவாரு. சரியா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. யாரும் கோவப்படக்கூடாது, எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கல. தங்கமுத்து வாயா. இந்த வந்துட்டேன். ஐயோ என்ன படிச்சவனுக்கு அடிக்கணும். ஏ மலராமா, நீலாம் இருக்கியா இல்லையா? ஒன்னா படிச்சவங்கிறதுனாலதான் சும்மா விடுதேன். இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கட்சி ஆபீஸா? அரசியல்வாதி மாமன் மச்சான் சொந்தம் பந்தம் தயிர்னு எவனாவது ஸ்டேஷன் பக்கம் வந்த வெட்டி கூறு போட்டுருவோம் பார்த்து. ஏய், என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் பஸ் காணோம்? இந்த பஸ் இன்னைக்கு நேரத்துல வந்திருக்கு. என்ன மாப்பிள, காலையில இருந்து காத்து கிடக்கேன். உன் தங்கச்சி நிமிந்தே பார்க்க மாட்டேக்கல. ஆமா, 1000 தான் இருந்தாலும் ரத்த நம்ம ரத்தம்ல. ஆடு பார்க்க குட்டி உறவா இப்ப பாக்க பாரு. என்ன உதயா, பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் மாடு மேய்க்க போறேன். நானும் வரவா? நாங்க பண்ணி எல்லாம் மேய்க்கிறது இல்ல. மாப்பிள, இதுக்கு நீ பாகிஸ்தான்காரட்ட குண்டடி பட்டே செத்துருக்கலாம் மாப்பிள. ஏய், எடுவட்ட பையன், இந்த டிரைவர் வந்தாலே இப்படிதான். குறுக்கு வந்து நிப்பாட்டுதான். இருக்கியா வண்டியை இருக்க? பள்ளிக்கூடம் போறதுக்கு அவ்வளவு பிள்ளை நின்னுட்டு இருக்கு. நிப்பாட்டாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அதான் பின்னாடி கேட்டுச்சு வருதுல, அதுல ஏறி போக வேண்டியதானே. ஓஹோ, கண்ணாடி எல்லாம் உடஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் குளிர்ட்டு போச்சு. இங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா வண்டி எடு, இல்லைன்னா ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன
இனிமே வண்டி நிக்காம போச்சு தலையை வெட்டி தாமிரபரணில போட்டுருவேன். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியின் விளிம்பில் தங்கம் அண்ணே மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இல்ல தங்கம் இந்த வந்துட்டேனே. இந்தால பிரியா தூங்கிட்டாளா? தூங்கிட்டேனே. சரி. நானும் தேன் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எப்பதான் வாங்கிட்டு வரேன்னு பாப்போம். எலவு மறந்து போகுது. மறக்கும். உங்க தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் செய்யுங்க. பார்க்கத்தானே போறோம். நாளைக்கு ஒருத்த கையில புடிச்சு கொடுத்த பிறகு என்ன செய்ய போறான்னு. மதினி இந்தாங்க. எனக்கு வேணாம் தாயி, இது ஒரே பாலால இருக்கும், நெஞ்சுக்குள்ளே நிக்கும். நீதான் குடித்தா. நாளைக்கு தேன் வந்துரும். குடி. மதினி, எவனோ ஒருத்தன் கையை பிடிச்சுக்கிட்டு எங்க அண்ணனை மறந்துடுவன் மட்டும் நினைக்காதீங்க. எங்க அண்ணனை விட்டு பிரியணும்னா அன்னைக்கு ஆவி அடங்கினா நல்லாதான் இருக்கும். இந்த நிலவுக்கு ஏன் இவ்வளவு ஓர வந்தனே? என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி. அத்திக்காய் காய் காயாலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, நீ என்னை போல் பெண்ணல்லவோ. என்ன மாப்பிள்ள வெறும் இளநீர் குடிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் சரக்கு ஒன்னாட்டு இல்லாத்துவியா? இல்ல மச்சனா, அந்த கழுதையெல்லாம் நமக்கு லாய்க்கு கூட்டு வராது. மாப்பிள்ள ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நீ உத்தமனா இருந்தாலும் சரி உருப்படாதவனா இருந்தாலும் சரி, எண்டல எல்லா வயலையும் மண்ணுதான். யோ அவனை விடுமையா, இங்க ஒருத்தனை பாரு, ஊத்தனை தரக்கு அப்படியே இருக்கு. நல்லா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாவே ஒரு மந்திரி சிட்டு கோல் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. மோயினி பிசாசு காட்டுல வச்சுதான் அடிக்குமாங்க, ஆனா இவர கோயில வச்சு அடிச்சு பிடிச்சு யாரு பிசாசுங்க? மாப்பிள்ள என்ன காண கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்க, எடுத்து அடிப்பியா? மாப்பிள்ள என்ன பறக்க பார்த்து ஓட்டுத, ரோட்டை பார்த்து ஓட்டு. அங்க பாரு மாப்பிள்ள, கூடவே வர. யாரு இல்லையே. அங்க பாரு மாப்பிள்ள. அங்க யாரு இருக்கா? நிலா தானே இருக்கு. நிலாக்குள்ள பாரு. ஆமா, நீ எதுக்கு இப்படி பேசுத? சத்தமா பேசினா அவ போயிருவா மாப்பிள்ள. என்ன லூசு மாதிரி பேசுத? இங்க பேசுற நிலாவுக்கு எப்பறா கேட்கும்? அறிவு இருக்கா உனக்கு? சத்தமா பேசாதான்னு சொன்னல. இப்ப பாரு, அவ போயிட்டா. அங்கிருந்து என் கூடவே வந்துட்டு இருந்தா தெரியுமா? யாரு வந்தாலும் நிலா கூட வர மாதிரி தான்டா இருக்கும். நீ பேசாத. மாப்பிள்ள பாத்து, வயசு புள்ள பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு. நீ முதல்ல சத்தம் போடாம போடா. அங்க என்ன தேடி பாத்துட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கான், அதவே காணாத கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்கீல. வாங்கல தலைவர் தாழ்க வாழ்க. ஒட்டா போய் உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. என்னம்மா விடக்கோழியும் கையுமா வீட்டுக்கு கிளம்பிட்ட? கேரளால இருந்து உங்க தம்பி வந்திருக்காங்கல்ல, அதுக்கு தான். தலைவா, தம்பி வந்துட்டானாம்ல. அவன் தான் உனக்கு ஏன் வயிறு எரியுது? எங்க அழகணும். ஐயோ தம்பி இன்னைக்கு 2 விடக்கோழி சாப்பிடுவானே. தலைவரே அங்க பாருங்க ஒரு நிமிஷம். அறிவு இருக்கால, புள்ள தாச்சி போய் பார்க்க சொல்ல. அத நான் சொல்லல. அந்த அம்மா புள்ள தாச்சி அவங்க கிட்ட போய் பைப்புல 2 குடம் தண்ணி அடிச்சு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்ல. ஆமா தலைவா. சரி, நான் இப்ப என்ன செய்யணும்? அங்க போய் நான் உதவி பண்ணணும், அப்படிதானே? அப்படி போங்க. இப்ப பாருல எப்படி போறேன்னு. வணக்கம். என்னம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கே, என்ன விஷயம்? அதையே கேக்கிய. உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தள்ளிக்க, நான் உதவி பண்றேன்.
உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, பேசாம படுக்க வேண்டியதானே? படுத்தாதான் என் புருஷன் இடைஞ்சல் தாங்க முடியலையே. உன் புருஷன் அந்த ரூட்ல வரணும். ஆமா, சரி, உன் புருஷன் என்ன வேலை பார்க்கான்? வீட்டுல உள்ள சொடி தான் பாக்காது. வீட்டுல உள்ள ஜோலியா? என்ன வேலைமா அது? பாய விரிக்க, தலைகாணிய போட, பெட்ஷீட் எடுத்து மூட, பழைய சுருட்டி ஓரமா கொண்டு வைக்க, அந்த வேலையா? ஆமா நல்ல வேலைதான். ஆமா, உனக்கு எத்தனை புள்ளியே? அது ஏன் கேக்கே? ஆசைக்கு 5 ஆம்பளை புள்ள, பாசத்துக்கு 10 பொட்ட புள்ள, இம்சைக்கு இப்ப இது ஒண்ணு. அப்படியா? ஆமா, இந்த ஆட்டோக்கு பின்னாலெல்லாம் நாம 2 பேரு நமக்கு ஒருத்தரு அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்களே, இதெல்லாம் படிக்கலையோ? எங்கன வைன் ஷாப்லயும் பாட்டிலையும் தான் போட்டிருக்காங்க. என்ன? குடி நாட்டை கெடுக்கும், வீட்டை கெடுக்கும்னு. அதுக்காக எந்த பையிலும் குடிக்காமலா இருக்கான்? கேட்டவன கூட வராது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? அவனை தினமா சொன்னேன். அடுத்த வாட்டி வரும்போது அவனை கட் பண்ணி விட்டுறேன். சரி, அதை விடு. இதோட எண்டுக்காடு போடுற மாதிரி ஐடியா இருக்கா, இல்லை தொடருமா? அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியாரை பார்க்க போனேன். சாமியாரை பார்க்க போனியா? ஆமா, மந்திரிச்சு கயிறு போட்டு 90 கொடுத்தாரு. நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்டு போட்டுக்க, உன் புருஷன் என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு. பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு? அத ஏன் கேக்கையே? நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன். நீதான் பாடுற தடிச்சியா? அடப்பாங்கண்ணே, வெக்கம் வேற வருதா? ஆசை கேஞ்சி பாசத்துக்கு பத்து. ஏன் நீங்க அவ்வளவு இங்க இருந்து இதை கேட்டுதான் அறிவு ஜீவிகளா? இல்ல இந்த பைப்ல தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த பொம்பளைக்கு குடத்தை தூக்கி கொடுக்கற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து 4 செவத்துல ஒட்டினாதால எனக்கு ஓட்டு போடுவாங்க. போட்டா எதுக்கு தலைவரா? அதான் வீடியோ எடுத்துட்டல. வீடியோ எடுத்திருக்கியா? ஆமா, அப்பதானே கேபிள் டிவிலாம் போட்டு உங்க புகழையெல்லாம் பரப்ப முடியும். என்ன மேட்டர் பேசிட்டு இருக்கோம், அதை போய் வீடியோ எடுத்திருக்கேன். இத கேபிள் டிவில போட்டா நமக்கு வாட்டா போடுவோம். ஓட்டு தூக்கல போடுங்க, தூக்க வாங்கல. அடுத்த தெருவுல போய் தெருவு தூய்மையாக்கி ஓட்ட வாங்கும்ல. வாங்க தலைவரே. பொண்ணத்த யார் தாயே? உள்ள வா. என்ன தாயி? எங்க அத்தைக்கு மூச்சு குத்து. சரி, கட்டுல உட்காரு. என்ன கனமான பொருள் எதையும் தூக்குனியா தாயி? அது ஒண்ணுல பட்டி நேத்து ராத்திரி சரப்பானையெல்லாம் தூக்கி வச்சாங்க, பிடிச்சிக்கிச்சு. அதுக்கா தாயி புடிச்சுக்கிடுச்சு? பொட்டப்புள்ள வீட்டுல இருக்கும்போது ஊட மாட வேலை செய்யணும், அப்பதானே தாயி உடம்புக்கு நல்லது. ஏ செந்தூரு, என்னப்பதா? போய் 2 வாகை கம்ப வெட்டிக்கிட்டு வாடா. என்ன துரைச்சு மூச்சு குத்தா? ஏ தாயி, இங்க வா. வந்து கலக்க பார்த்து நில்லு. முறையுள்ள இன்னொரு ஆள் வேணுமே. கொடுங்க அண்ணன்ல. ஏ செந்தூரு, இங்க வாயா. வாயா மாப்பிள்ள, வா வா வா. ஏ மாப்பிள்ளைக்கு உடனே கலக்குற மாதிரி ஒரு டீயை போடியா. என்ன மாப்பிள்ள, வியாபாரமா? ஆமா மச்சனா. என்னடே நீ 100க்கு 200க்கு வியாபாரத்தை பண்ணி என்னைக்கு காலங்களையா? வேற அந்த பொட்டக்காட்டுல என்ன செய்ய சொல்லுதியா? ஏய், என்ன மாப்பிள்ள நீ நம்மள மாதிரி போனோமா, ஒரு கிலோவை தூக்கணுமா, வந்து வீட்டை கட்டணுமா, இந்த மாதிரி நல்ல பையனுக்கு தங்கச்ச கட்டி கொடுத்தமான்னு இருப்பியா? அதை விட்டுட்டு நீ என்ன மாப்பிள்ள? போ மச்சனா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? எல்லாம் சரிப்பட்டு வரும். யோசனை பண்ணி பாரு.
என்ன மாப்பிள பாலத்துல மல்லாக்கப்படுத்திட்டு பகல் கணா கண்டுட்டு இருக்கியா? குளத்துக்கு தான் வாட்டம், குத்துக்களுக்கு எது வாட்டம்பாங்க. அப்படிப்பட்ட குத்துக்கள்லயே ஒருத்தி வாட வச்சுட்டால மாப்பிள. அது என்னன்னே தெரியல மாப்பிள்ள. அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் உடம்பெல்லாம் அப்படியே அனலா கொதிக்கி. ஆமா, கொளுத்துற வெயிலில் குண்டி சொல்றது கூட தெரியாம கிடந்தா உடம்பு அனலா தான் கொதிக்கும். கிண்டலு. அந்த புள்ள மட்டும் இப்போ வரட்டும். நான் பேசுற பேச்சுல அத்தான் அத்தான் சொல்லி என் பின்னாடி எப்படி சுத்த போற பாரு. உனக்கு எது வருதோ இல்லையா மாப்பிள, காமெடி சூப்பரா வருது. நான் பார்த்து துறைச்சி யாருக்கிட்டையும் வாயிலுங்க பேசுனது கூட கிடையாது. அவளாவது உன் பின்னாடி சுத்ததாவது. போடா. ஆனா என்னண்ணே என்ன பள்ளிக்கூடம் போலையா? அரையான் லீவ் விட்டாச்சுண்ணே. 10 நாள் ஜாலி. அதான் மனத்து போயிட்டு கிரிக்கெட் விளையாட போறோம். என்ன மாப்பிள, சுத்த வைக்கிறேன் பத்த வைக்கிறேன்னு சபதம் எல்லாம் போட்ட, இன்னும் 10 நாளைக்கு பார்க்க முடியாது போலயே. என்ன அந்த ஆளு சும்மாவே அடிப்பாருண்ணே. உண்மை தெரிஞ்சா நொங்கு எடுத்துருவாருண்ணே. இல்ல சும்மா இரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான். வணக்கம் தான். பாரு மாப்பிள, பெருசுகளோட கூட்டமா வந்திருக்கிய, என்ன விஷயம்? இல்லை தான், ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா? நல்ல விஷயம், உட்காருங்க. ஏய் சேர் எடுத்து போடு. என்ன டோர்னமெண்ட் மாப்பிள? கபடி போட்டி. இல்லை தான், பயலுக கிரிக்கெட் வைங்கங்கிறாங்க. நாங்கள் தான் கபடி போட்டினா பெரிய ஆள் பிடிக்குமேன்னு பார்த்தோம். அதான் வசூலை உங்கள் கையால் ஆரம்பிச்சு வச்சிங்கன்னா நல்லா இருக்குமேன்னு உங்களை பார்க்க வந்தோம். நல்ல விஷயம், கண்டிப்பாக பண்ணிடுவோம். எல்லாம் தங்கம், ஒரு 500 ரூபா எடுத்துட்டு வாடா. எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான், அழுக்கில குலுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான், ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்சா, ஆசை மாமன் இவன்தான் பாட்டு படிச்சா. டோர்னமெண்ட் சொல்லி டோர் வரையும் போய் தோத்து போயிட்டியா மாப்பிள? அண்ணா கொஞ்சம் தண்ணி நிலைய இல்லை. போ. ஆமாடா, தமிழனுக்கு தமிழனே தண்ணி இல்லைன்னு பிறகு மலையாளத்தான கன்னடத்தான மைத்துக்குள்ளியா கொடுப்பான். ஏல அண்ணா, இதாண்ணா சொல்ல ஊத்திக்க. வேண்டாங்க, வேலிக்காட்டில் பிறந்தவனா இருக்கும். ஒண்ணுக்கு அடிக்கிற நேரம் கூட அவ்வளோ ஒரு குவார்டர் சாத்திட்டானியா. நம்ம சர்வீஸ்ல சரக்கே சைடு சாப்பிட்ட ஒரு ஆளா தான் இருக்கும். ஏய் மாப்பிள, ஏய் 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 மாப்பிள, நெஞ்சு எரிய போகுதுடா. ஏய் கத்திட்டு குத்துனா கூட இப்படி வலிக்காது மாப்பிள்ள. சிரிக்கவில்லை, உள்ள இருந்து இந்த பாடுபடுத்துறான். என்னென்னமோ பண்ணுது மாப்பிள்ள. யாரோ நெஞ்ச குடைந்த மாதிரி. மாப்பிள இந்தா தண்ணி குடி. இன்னமும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் அவன் நினப்பாவே இருக்கு. இத்தனைக்கு அவனை ஏறிட்டு கூட பார்த்ததில்ல. ஆனா அவளை பார்க்கணும் மனசு கடந்து தவிக்குது மாப்பிள்ள. இங்க உட்காந்துட்டு குத்துதே கொடை தண்ணை ஒண்ணும் ஆக போவதில்லை. இங்க மட்டும் வலிச்சா அதுக்கு பேரு நோய், அங்கேயும் வலிச்சா அதுக்கு பேரு காதல். போது காதலுங்கிறது கருவாடு மாதிரி, அது ஊரே நார. ஆடா திங்கிறவனுக்கு அது வேஸ்டா தான் இருக்கும்.
வந்துட்டாரு சரக்கு அடிச்சு சாக்ரட்டிஸ். ஏய், ஒரு அவிச்சு முட்டை ஒரு புள்ள கொண்டுட்டு வா. பாட்டு நிப்பாட்ல. காதல் மட்டும் இல்லைனா நேரம் இந்த பூமியே சுடுகாடா இருக்கும். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, நிம்மதியா ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா அங்க காதலிக்கிறவனு தொல்லை பெருந்தொல்லையெல்லாம் இருக்கு. காதல குறை சொன்னா கடைசி பெஞ்சு வரைக்கும்ல கொந்தளிக்கானுவே. இவன் யாரு? அத்தோடியோ இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயலுக்கு இதுக்கு கோவம் வந்துச்சு. பாவம் இந்த பிள்ளை, ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ காலை என்னைக்கு கழியவும் அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்களே. உழைக்க போனதுல கைய காலை வச்சு சும்மா இருக்கணும். அங்கேயும் போய் களவாணி பயில களவாணி தெரிஞ்சா விடுவாங்களா அவங்க? அப்பைக்கப்போ இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஒரு பாயிலும் தெரிந்ததுக்கு வழியாக காணும். ஆமாம், திடீர்னு என்ன மாப்பிள்ள கேரளாவுக்கு? அங்கே ஒருத்தர் பணம் தரணும், வந்து வாங்கிக்கிட சொன்னார். அதான் செந்தூர் எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கும்ப்பா. சரி சரி மாப்பிள்ள, இவங்க கூட பேசிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். சரி மாப்பிள்ள. கொஞ்சம் அது பொருள் வச்சு தண்ணி அடிக்கலாமா? பொருளுங்கடா. வெளியே மட்டும் என் பிள்ளை மாட்டினா? சுவர்லேருந்து நானும் அவனும் ஒன்றா தான் குதிச்சோம். அதுக்கு பிறகு பாக்கு தோட்டத்துக்குள்ளே ஓடி வரும்போது தான் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். 3 பேரும் கிளம்புங்க, ஊரில் வச்சு பார்த்துக்கலாம். காலை 5 மணிக்கு பிஎஸ்பி ஆஃபீஸ் போண்டிருக்கு. ஏன் வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. லைசன்ஸ் இருக்கா? கேட்டே தான் கொடுப்பியா? ஆர்சி புக் அடியா? முதல்ல மரியாதை பேசு. என்ன வாப்போங்கிற? அதை நான் பார்த்துக்கிட்டேன்.
நான் என்ன உங்க வீட்டுல மாடு மேய்க்கனா? நானும் மிலிட்டரிக்காரன் தான். இப்ப நான் உங்களை என்ன சார் சொல்லிட்டேன்? யோ மாரிராஜ் ஐயா இந்தாங்க, போங்க போங்க போங்க. வணக்கத்தான். யோ மாரிராஜ் அந்த பேக்கை செக் பண்ணிரா. யோ வண்டியை நிறுத்தியா? சார் வண்டியை நிறுத்துங்க. என்ன மாப்பிள்ள இந்நேரத்தில் எங்கே போயிட்டு வரிய? சும்மா பக்கத்துல போயிட்டு வரான் தான். வெறும் துணி தான் இருக்கியா? என்னதான் செஞ்சாலும் பண்ணுதவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். மாட்டுது அன்னைக்கு தான் தெரியும். கிளம்பு. சரி காலைல பார்ப்போம். சரி மாப்பிள்ள. அப்பதா மாப்பிள்ள யாரா மாப்பிள்ள? ஊருக்கார பையன்லாம் சொன்னான். ஏன் எங்க அப்பத்தா கூட சொல்லுச்சு, களவாணி பைய கூட என்னடா சகவாசம். அவங்க பேச்செல்லாம் மீறி உன்னை நம்பினதுக்கு என்னையும் களவாணி பையலாக்கிட்டல. செத்தவன் பொண்டாட்டி கண்ணில் இன்னும் ஈரம் கூட காயல. அதுக்குள்ள அவன் கொள்ளையடிச்சு எனக்கு கூறு போட போயிட்டியே. இந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் எங்க கழுவ போற? ஒன்னா இருக்கவனுக்கு ஒண்ணு நான் உசுர கொடுக்குற மண்ணிடாது. கூட இருக்கவனை எல்லாம் பலி கொடுத்துட்டு வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன மைத்தடா போடுங்க போற? நல்ல வேலை நகை நட்டுறது நான் சேர்த்து வைக்கல. இல்லைன்னா அதுக்காக என்னையே நீ கொண்டாலும் கொண்டிருப்ப. ஐயோ ஐயோ என்ன பண்ணிச்சுடா மாப்பிள்ள. தெரியாம பண்ணிட்டேன்டா. கொடுங்குங்கிறவன் கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பான்னு நினைச்சேன். எம்மா தாயாராடுங்களம்மா தாயாரம்மா மதவே தங்க முடி பந்தலில என்ன பெத்தங்கம்மாள கூடி ஆடுங்களம்மா தாயாரம்மா மதவே
வெங்காயம் விடுறேன் போல. யாருல நினைச்சிட்டு இருக்கல கொன்னே விடுவேன். லீவ் விட்டாலும் சும்மா இருக்க விட மாட்டேங்காங்க. ஹெர்பேரியம் ரெடி பண்ண, அதை ரெடி பண்ணு. ஹே, என்னடே எந்த கல்லுலயும் பூவே காணோம். சரி வா உள்ள போய் பார்க்கலாம். ஊருக்கு மத்தியில வச்சு உங்க அண்ணன் எங்களை அடிச்சு அவமானப்படுத்தான்ல, இப்ப அவன் நாண்டுகிட்டு நின்னு சாக போறான் பாருடி. ஏய் பிரியவள
பாருங்க ஆமாய்யா. ஐயா. வாங்க வாங்க. என்னத்த நல்லா இருக்கீங்களா? யார் ஆசா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? வாங்க உட்காருங்க. அத்தை உட்காருங்க. சரியா? அரியனாச்சி, என்னங்க? அத்தை வந்திருக்காங்க, டீ எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஏழுத சும்மாரு போட்டா பார்த்த உடனே அண்ணையாவும் வந்துருச்சு. என்ன வந்தவங்களாம் சும்மாவே இருக்கீங்க? வந்த விஷயத்த பேசுங்க. அது ஒண்ணும் இல்ல மருமகனே, உங்க அத்தை ஒரே கிதக்கல் பிடிச்சு போய் கிடக்கா. நம்ம சொந்தம் இதோட விட்டு போயிடக்கூடாதேன்னு அதான் நம்ம பெருமாளுக்கு துறைச்சி பேசலான்னு வந்தோம். என்ன மருமகனே யோசிக்கிய? இது வரைக்கும் அவ பெரிய பொண்ணுங்கிற நினைப்பே எனக்கு வந்ததில்லை. அதான் ஒரு நிமிஷம் ஒன்றும் ஓடலை. அத்தை, அவ சின்ன பிள்ளை, படிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் ஆகட்டுமே. அதான் வெள்ளத்துறை சரின்னு சொன்னா இப்ப பரிசத்தை போட்டு வைப்போம். 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. இந்தாங்க சித்தி. இல்ல மேல கொஞ்சம் படிக்க வைக்கலாமேன்னு பார்க்க. என்ன வெள்ளத்துறை, அதாவது உனக்கு தெரியாத விவரம் ஒண்ணும் இல்ல. அதாவது முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்க வேண்டிய நேரத்துல முடிச்சா தான் நல்லது. அதாவது படிக்க வைக்கிறதுல தப்பு இல்ல, அது காலத்துக்கு நல்லதுன்னு நம்ம பார்க்கோம். அதாவது அது அதுகளுக்கு எங்க தெரியுது? அதாவது இப்பதான் தினம் பேப்பர்ல பார்க்கமே, அதாவது படிக்க போன இடத்துல காதல் அது இதுன்னு பண்ணி பௌத்த நிறைச்சிட்டு வந்து எங்க வந்து என்ன பேச்சு பேசுத? அத்தைக்கா பாக்க இல்ல உசுறு எடுத்துருவேன். முதல்ல நம்ம பொண்ணு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும்யா. அதுக்கு பிறகுதான் சாதி சனம் ஊரெல்லாம். என் தங்கச்சியை நான் அப்படி வளர்க்கல. என்னை விட எவனோ ஒருத்தன் முக்கியம்னு என் தங்கச்சி நினைக்கான்னா அன்னைக்கு இந்த வெள்ளத்தோட உசுரோட இல்லைன்னு அர்த்தம். வா வா, ஒன்றும் ஆகாது, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். துணைக்கு கூட யாருமே இல்லாம எத்தனையோ நாள் பார்டர்ல தனியா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை. ஆனா என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஒரே படபடப்பா இருக்கு. வாங்கிக்கோ. சொன்னா நம்ப மாட்டேன். 23 வருஷமா இதே ஊர்ல தான் இருக்கேன். ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் இந்த ஊரே இம்புட்டு அழகுன்னு தெரிஞ்சு. உன்னை பார்த்ததுல இருந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன் நினப்பாவே சுத்திட்டு இருக்கேன். சத்தியமா தங்கம், நான் கூட நினைச்சிருக்கேன் ஏன்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக நாய் மாதிரி சுத்திட்டு தெரியுதாங்கன்னு. ஆனா அந்த சுகம் இருக்கு, கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன் உன் மேல காதல் வந்த பிறகுதான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நீங்க சொல்லதுக்குலாம் என்னால தலையாட்ட முடியாது. எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது. உண்மையை சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? எங்க நிமிந்து பார்த்து சொல்லு. பிடிக்கல போதுமா? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது தான் பொம்பளைங்க வழக்கம்னு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பார்க்கேன். இங்க பாருங்க, நீங்களா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு லூஸ் மாதிரி போலம்னா அதுக்கு நானா பொறுப்பு? லூசு தாண்டி,
கூடவே இருந்தவன் தலையே இல்லாம முண்டமா கடந்தப்ப கூட நான் கலங்கினதில்லை. ஆனா பிடிக்கலன்னு இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? என்னடா வாழ்க்கை இதுன்னு தான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை காதலிச்ச பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இப்ப வலிக்குது. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு மலையில இருந்து குதிச்சோ இல்ல மருந்து குடிச்சோ செத்து போயிடுவோன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை சேராம இந்த கட்டை தீயில போட்டாலும் வேகாது. சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதம்னு நினைக்காத. நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கூட தான். அது ஒரு யுகமா இருந்தாலும் சரி, ஒரு பொழுதா இருந்தாலும் சரி. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. இந்த குளிர், காற்று, மலை, மேகம், தென்றல், காடு எல்லாமே அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் எனக்கே புரிஞ்சிச்சு இயற்கையே காதலர்களுக்கான தூதுவர்கள் தான். அப்போ அவள் காலேஜ் போயிட்டு இருந்தா. மனசுக்குள்ள 1000 கற்பனைகள். ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் நான் இருந்தாலும் அவள் என் கூடவே இருந்தா. துப்பட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. ஈபி காரனு சும்மா இருக்காங்களா? சும்மா சும்மா கரண்ட் பண்ணி கொடுத்தாங்களே. அப்பா சூப்பர் காத்து. கொஞ்ச நேரம் உட்காந்து காற்றை வாங்கிட்டு போவோம். என்ன தலைவர் எங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க தம்பி. ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா சாப்பிட்டு இருந்தேன். டாப்புன்னு சும்மா கரண்ட் போயிடுச்சு. சும்மா சும்மா போயிட்டு இருந்துச்சா, அதான் கொஞ்ச நேரம் காற்று வாங்கலாம்னு வந்தேன். அப்போ மொத்தத்தில் சும்மா தான் இருக்கீங்க. அப்ப இந்த அரசியல் இருக்கிறதெல்லாம் சும்மா தானா? இல்ல நான் சொன்ன சும்மா வேற, இந்த சும்மா வேறல. சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம எதுக்கு சும்மா முடிச்சு போடுது? சும்மா இருக்கலன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுது. சொல்லிட்டு சும்மா இருக்க ஒண்ணு இல்லண்ணே, சும்மா இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி பார்த்தா சும்மா உட்கார்ந்து இருந்தாரு. என்ன சும்மா உட்கார்ந்துருக்கீன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுதாரு. கலகம் சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு. இல்ல நீயும் சும்மாவா? ஐயோ உங்க 2 பேரோட பெரிய தலைவலியா போச்சப்பா. சை சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு. என்னன்னே தெரியல. இது யாரு? தலைவர தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். சும்மாவே பாத்துருவோம். சொல்லுங்க தலைவர. அந்த பக்கம் தூக்கி வைய மார்பாளே. போ போ போ. எல்லாம் போல சும்மா வேலைய பார்த்து போகல. எல்லாம் போல சும்மா. சும்மா தான் இருக்கணும். ஐயா சாப்பிட்டு செத்த நேரம் சும்மா இருக்க முடியுதா? சும்மா தான் இருக்கேளா? இல்ல நான் சும்மா இருக்கணும் உன்கிட்ட சொன்னேன். இப்போ இல்ல தலைவா, ஒண்ணு இல்ல, நான் வீட்டுல சும்மா தான் இருந்தேன் தலைவா. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். அங்கேயும் சும்மா? ஆமா. இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நான் சும்மா தான் இருக்கேன். எந்த கட்சியிலும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏத்த வீட்டுக்காரன் சும்மா சும்மா சண்டைக்கு வந்தா நீ சும்மா போக முடியல. சும்மா 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 இருக்கிற என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. சும்மா போல. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சும்மா விடலையா? சும்மா விட மாட்டாங்க. அடிக்காரு என்ன தலைவா? இல்ல செருப்பு தூக்கி போட்டு போ. சும்மா தானே இருக்காரு, எடுக்க வேண்டியதானே. இந்த வந்து பார்த்து படாத எடுத்து சரியா பாட்டுனா தலைவா. சரி, இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலா வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும்.
என்னதாயி உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்டு அத்தைக்கு திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. என்னதாயி உனக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சிக்கிடுது? சரி சரி உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வரேன். சரி பொண்ணு. பட்டாளம், ஏய் பட்டாளம், எதுக்கு இப்படி பேந்த முழிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. சட்டையை கழட்டுங்க. ஏய் சொன்னதை செய்யுங்க. போதும் போதும். அன்னைக்கு சரியா பாக்கல, அதான். ஆமா, அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க? 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்டு புள்ளைய பார்க்க போறமே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு தோணல? அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ? இதெல்லாம் மிலிட்டரியில சொல்லி கொடுப்பாங்க. அப்ப பச்சை குத்ததுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும்? சும்மா பச்சையை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் பொறுப்பும் வேணும். ஆமா, தம்மு தண்ணி இந்த பழக்கம்லாம் இருக்கா? இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டதே தப்பு, வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் இந்த தம்மு இருக்கே, போனா நாத்து அடிக்கும். அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ? இந்த லட்சணத்துல மூக்கு வழியா வேற புகைய விடுதாங்க. இதெல்லாம் எனக்காக இல்ல, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிடக்கூடாது பாத்தீங்களா? அதுக்காக தான். அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள. அன்னைக்கு நான் அவ்வளோ சொல்லும்போது மாட்டேன்ட்டு போனேன். பிறகு எப்படி இப்போ மட்டும்? இன்னைக்கு நான் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இந்த உசுரை உங்களுக்கே கொடுக்கறது தானே நியாயம்? ஆமா, ஊர்வலத்துல யாருமே கூட பிறக்காத மாதிரி தான். அவ என்னமோ ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி அவளுக்கு போய் சீவி சிங்காரிச்சிட்டு இருக்காவ. ஓய், 50 வருஷம் ஆனாலும் என் தங்கச்சி எனக்கு பாப்பா தாண்டி. ஆமா, இந்த பம்மாத்தி வேலையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கத்தானே போறேன். என்னை என்ன உன் அண்ணன் தம்பின்னு நினைச்சியா? கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே உடப்பிறந்தான்னு ஒருத்தர் இருக்காங்கதே மறந்து போகுதுக்கு. என் குடும்பத்தை பத்தி மட்டும் விசுக்குன்னு பேசுங்க. என் குடும்பத்தை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு உறக்கமே வராதே. இன்னைக்கு உலக கண்தான தினம். கண்தானத்துக்கும் தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. சார், கண்தானத்தை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார். வெரி குட், சொல்லுப்பா. நீங்கள் இறந்த பின்பும் சைட்டடிக்க வேண்டுமா? கண்தானம் செய்யுங்கள். என்ன புத்தி செருப்பால அடிச்சேன்னு பார்க்கலாம். கண்ணப்பண்ணாருன்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தாரு. அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் சிவனோட கண்ணில இருந்து ரத்த வடிய ஆரம்பிச்சு பதறி போன கண்ணப்பனாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு, ஒண்ணும் முடியல. கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு. கொஞ்ச நேரத்துல மறுகண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணையும் எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. இப்போ 2 கண்ணில் இருந்தும் ரத்தம் வாரது நின்னு போச்சு. இப்படி கடவுளுக்கே தன்னுடைய 2 கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கண்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான். பாடத்தை
கவனிக்காம எங்க பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க? கண்ணப்பனார் என்ன பண்ணாரு சொல்லு. தொடர்ச்சி என்னாச்சு? போங்கடி. இப்ப யார் உங்களை இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா பார்க்கட்டும். என் பொண்ணுட்டே நான் பார்க்க வந்திருக்கேன். யார் என்ன சொல்லுவா? ஆமா, அப்படியே தாலி கட்டிட்டாரு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரியும். அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முதல்ல உள்ள வைங்க. ச்சே. ஐயோ, பெல் அடிச்சிருச்சு, நான் போறேன். பார்த்து போக மாட்டியா? நீ வந்தாலே கொடுங்க பையன் கூடவே தெரிவா. இப்ப எங்கடா அவன் ஆளைய காணோம்? இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி பேசுத? நீ வேற. அவன் முந்தி மாதிரி இல்ல. களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானம்லடா. ஆமா, இப்ப எதுக்கு நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குத? புரியாம பேசாதடா. நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கு அவன் எல்லாத்தையும் விட்டான். ஒருத்தன் கெட்டவனா இருக்கும்போது அவன் கூட இருக்கிறது தப்பு. அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. என்னன்னு நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. நீ வந்தது மட்டும் இல்லாம துறைச்சி வாயில என்ன அண்ணனு கூப்பிடுச்ச, அதுவே போ. போயிட்டு வா. என்ன செந்தூரு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்ன மாப்ள கையோட கையை அண்ணன் கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? கல்யாணமா? ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்சாலே 1008 பிரச்சனைன்னு கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல காதல்ங்கிற பேர்ல யாருக்குமே பிடிக்காம கல்யாணத்தை முடிச்சு என்ன பண்ண போறீங்க? என்னடா வசதியான விட்டு பொண்ணு வளைச்சு போட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு பாக்கியா? காலேஜில் ரெஸ்ட் ஹவர்ல பார்க்கும் போதும், பஸ்ஸில் உரசிட்டு போகும் போதும், அப்பங்காசுல தியேட்டர்ல உட்காந்து கொஞ்சம் போதும் சுகமா தான் இருக்கும். சேர்ந்து வாழும் போதும் தெரியும். பெத்து வளர்த்து ஆளாக்குன கடனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஒப்பன். மனசு கல்லாயிருச்சுல்ல? 20 வருஷமா பாத்துக்கிட்ட உங்க ஒப்பனை விட 4 மாசத்துல 4 பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்தா இந்த உனக்கு முக்கியமா போயிட்டான்ல? படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு? போய் படிக்கிற வழியை பாரு. மனராஜ் ஆமா. ராஸ்கல், இனிமே அந்த பொண்ணு பின்னால சுத்துனேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிருவேன். நிலானா அம்புட்டு பிடிக்குமா? என்னையும் விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா,
நிலாதான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்துல இருந்து ரசிச்சிட்டு இருக்க போறீங்களா? இல்ல எதுக்குடா குறுக்கு வந்த? யார் குறுக்க வந்தா? இல்ல உலக வராம குறுக்கு வந்து எங்களை கீழே தள்ள விட்டது இல்லாம பெரிய இவமாரி சேல நின்னு பேசிட்டு இருக்க. ஏம்ல வந்த போதுனா? யார் வந்து போதுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. ஏல எதுக்குல குறுக்க வந்தேன்னு கேட்டா கையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க நீ. யார் கை நீட்டி பேசுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. நிறுத்து நிறுத்து. வணக்கம் தலைவரே. என்னெல்லாம் நடக்குதுங்க? இல்ல தலைவரே, உங்களை பார்க்கத்தான் வேகமா வந்துகிட்டு இருந்தேன். சரி. இந்த பைய குறுக்க வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்குன்னு ஒரு பையனை பப்ளிக் அடிக்க போவே நீ? பப்ளிக்ல அந்த பையனை நீ அடிச்சு போட்டீங்கன்னா நாளைக்கு இவன் எப்படி எனக்கு ஓட்டு போடுவான்? இப்ப நான் கேட்க பாரு தம்பி, எதுக்காக குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. பாத்தீங்களா தலைவரே? தம்பி, உங்க வாய் பேசுது, என் காது கேக்குது. அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே? கைய கட்டுங்க. இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. துரப்பல உன் ஓட்டு வேணா துரப்பா. நாத்த முடிச்சவன குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்படி வந்தா அப்படி வந்தானே அக்குல கொண்டு மூக்குல காட்டுறேன். அறிவு இருக்கல உனக்கு? ஆட்டமா உண்டால பேச முடியாதா? ஏன்னா அவன் கைய பிடில. இன்னைக்கு இவனை விசாரிக்காம வீடு போப்பால. இப்ப கை பிடிச்சாச்சுல்ல, இனிமே எங்க கொண்டு ஆட்டுவா? இப்ப சொல்லல, ஏன் குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. இதை இவன் ஏதாவது ஒண்ணு ஆட்டிட்டே தான் பேசுவானா? ஆட ஆட்டம் புழுக்க. இல்ல அவன் காலை பிடி. இப்ப கையையும் பிடிச்சாச்சு காலையும் பிடிச்சாச்சு, இவன் எதை ஆட்டிட்டு பேசுவா? இப்ப சொல்ல, ஏல குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. ஏல நீ ஆட்டாவை பேச முடியாதா? தலைவரே பப்ளிக். ஆமால. ஏ நீ அந்த கம்பு எடுத்துட்டு வா. இல்ல நீ அந்த கை எடுத்துட்டு வா. அவனை இல்ல ஓன தொலைச்சு கூட தொலைச்சு அங்கே நின்று வயலங்க. இல்ல சீக்கிரம் கைத்த கொண்டு மேல இருந்து கீழே வரைக்கும் டோட்டலா பேக் பண்ணுங்களா அவனை. இல்ல ஆட்ட இடத்துல கட்டியாச்சா? கட்டியாச்சு. கைய கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, இடுப்ப கட்டியாச்சு. இனி நீங்கள் எதை ஆட்டுவீர்கள்? இப்ப சொல்லல, எதுக்குள்ள குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, தலைவர் கீழ்பாக்கத்துக்கு கிளம்பிட்டேன்டா. ஏ செந்தூரு, ஏன் மூடி படுத்திருக்க? ஒண்ணு இல்ல அப்பதா. இளவு கூப்பங்காடை வேற மறந்துட்டேன். வர வர இளவு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. உன் கூட யாரோ படுத்திருக்க மாதிரியே தெரியுது. இப்ப மட்டும் உங்க அப்பத்தை பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? கல்யாணம் ஆயிருக்கும். மூஞ்சிய பாரு. விடுங்க, நான் போறேன். சூட அவங்க கூட விட்டுருதான். அதெல்லாம் முடியாது. முதல்ல தாவணி விடுங்க. ஏய், ஒரு டீயாவது போட்டு கொடுத்துட்டு போடி. அப்பத்தா வந்து அவ்வளவுதான். அதெல்லாம் வர லேட் ஆகும். நீ போய் போடு. சரியான இம்சை. என் மூச்சு குத்து இங்க பாரு. நீ அடிக்கடி மூச்சு குத்துன்னு வந்தது இதுக்கு தானே? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதியாகும்? ஏ மாப்ள, இவனா எனது ஐயோ, உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துருது. பார்த்து பதனமா வேலை செய்யணும் தாயி. ஏ செந்தூரு, போய் ஒரு வாக கம்பை வெட்டிட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏ கழட்டிச்சிருக்கே, இதுக்கு தான் இப்படி பண்ணியாக்கும். 2 பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பதான் மூடி மறைக்கலாம். வா வா, வந்து கிழக்கு பார்த்து நில்லு. இல்ல துறைச்சி அந்த தாம்பளத்தை எடுத்துட்டு வா. இதெல்லாம் எனக்கு எதுக்கியா? எனக்குன்னு வேற யார் இருக்கா? நீ தானே இருக்க பண்ணத குடி.
2 ரோஸ் மில்க். எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு சொடக்கு போடுறது கூட பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்காதே. இப்ப பிடிக்கும் பாரு. வலிக்குது, விடுங்க. என்ன தினசு சொடக்கு போடுறீங்க? இதுக்கு எப்படின்னா இப்ப பாரு. ஏய் இரு. என்னங்க பாத்துட்டு சும்மா வந்தீங்க? இவ்வளவு நாள் ஆகுது அவ என்கிட்ட கூட இம்புட்டு சிரிச்சு பேசினதில்ல. அவ முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். அவனும் என்ன தூரப்பட்ட பயலா? நம்ம சொந்தக்காரன் தானே. என்ன மிலிட்டரியில இருக்கான். அது ஒண்ணுதான் ஒரு மாதிரியா இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகும் அவளை பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாது போல. சரி, அது அதுமா நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே.
சரி சோடி இந்த அளவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஸ்டேஷன்ல உட்காந்து என்ன புடிங்கிட்டு இருக்கியா? உன்னை எதுக்கே அந்த ஊர்ல போஸ்டிங் போட்டது? ஊரே கிளவாண்டு தெரியுது. நீ அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே? நீ ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியலையே. ஏன் களவாண்டு வர்றதுல உனக்கு பங்கு வருதா? சார் என்னையா சார், இது வரைக்கும் கேரளாவில் திருடிட்டு இருந்தவங்க இப்ப கலெக்டர் வீட்லயே கை வச்சுட்டாங்க. அங்க டியூட்டி இருந்த போலீஸையும் மர்டர் பண்ணிருக்காங்க. இந்த பக்கத்தவன் போலீஸ் வேலைக்கு வந்திருந்தான். மாப்பிள்ள லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வேமா வந்து யாருக்கு யாருல அண்ணா? மாப்ள 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 வாலிவிடியா ஏத்தியா சீக்கிரம் ஏத்தியா. நல்லா இருக்குப்பா. பவுனு கடைசியில் வாழ்க்கைய அண்ணனே சீரழிச்சிட்டானே. ஹலோ, பனூர் சித்திரம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. அப்படியா? சரி சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ஐயா, சங்கரன்கோயில் கோர்ட்டில் கொடுங்கோடு மச்சின மாடசாமியும் அவங்க கூட 2 பேரும் உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆயிட்டாங்களாம். மாடசாமி தான் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக திருட போயிருக்கான். அவங்க தான் அந்த போலீஸையும் கொண்டு இருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல கொடுங்கன்னமோ திருந்தி தான் வாழ்ந்திருக்கான். அந்த செல்போன் என்னமோ கொடுங்கோடது தான். அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தது மாடசாமியை. நீங்கள் தான் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தொழிலையே போக விட்டுட்டேன். யாருக்கு யாருல அண்ணா?
மனுஷனா நீ? திருந்தி வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தனை அநியாயமா அடிச்சா கொண்டுட்டிய. அவனுக்கு நாதி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கேன். உன் மேல கேச போட்டு உன் வேலை தொலைக்கணும் என்பாரு. உசுரோட வழி அது எடுக்கும்போது தெரியாது, போகும்போது தான்டா தெரியும். இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிக்க போற பாரு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு போகாத ஊர் இல்ல, ஏறாத கோயில் இல்ல. கடவுளா பார்த்து அந்த தங்கத்தை அனுப்பி வச்சான். எல்லாம் கைகூடி வர நேரம் இப்படி ஆயிப்போச்சே. அப்படி என்னல உனக்கு கோவம்? கோபப்படாம கொஞ்சம் சொல்லுதியா? விசாரிக்கிறங்கிற பேர்ல அவன் அடிச்சு கொள்ளுவான், என்ன கையை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவனா தானே திரும்பி வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் திருந்தினது உனக்கு எனக்கும் தானே தெரியும். போலீஸுக்கு அவன் களவாணி பையதானே. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆவணும். முன்ன பின்ன யோசிக்காம நீ பாட்டுக்கு பண்ணிட்ட. நாளைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் வீட்டுல போய் நான் பொண்ணு கேக்குது? இப்போ உனக்கு என் கல்யாணம் தான் முக்கியமா போச்சா? ஏலே, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? முடிஞ்சதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் நடக்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி எங்க அண்ணன் அப்படி அவமானப்படுத்திருக்க மாட்டீங்க. இங்க பாரு தங்கம், சின்ன வயசுல நீ என் கூடவே இருந்தானு. அவனை பணமா பார்க்கும்போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? ஏன் பவுன் என்ன பாவம் பண்ண? உன் வயசு தான் அவளுக்கும். தாலி ஏறினானிக்கே தாலி அறுத்துட்டு நிக்கிறான். இங்க யாரு தங்கம், இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு உங்க அண்ணன் உன்னை கட்டி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூடவா. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். இப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா? 2 பேர்ல யாரு முக்கியம்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்ல சொல்லுதீங்க? எங்க அண்ணன் கோவக்காரன் தான். ஆனா எனக்குன்னு வரும்போது என் சந்தோஷம் மட்டும் தான் அவன் கண்ணு முன்னாடி நிக்கும். எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நீங்க சொல்லதெல்லாம் சரிதான் மருமகனே. அன்னைக்கு நாங்களா வலிய வந்து கேட்டதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டிய. இன்னைக்கு நீங்களே வீடு தேடி வந்திருக்கீங்க. மறுபடியும் நாளைக்கு வார்த்தை மாறாதுல்ல? மாமா, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அத்தை சொன்ன மாதிரி சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஏங்க, அவ கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? எதை எப்பப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஊர்க்கார பையன் என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாதுல்ல. இன்னாரு தங்கச்சி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான 4 பேர் பேசுறத கேட்டா நாமெல்லாம் நாண்டுகிட்டு தான் சாகணும். வாங்க மருமகனே. ஆமாத்த, சாமி கிட்ட வை.
ஊருக்குள்ள நம்ம காது விடவே ஏதேதோ பேசிக்கிட்டாங்க. அதாவது அதை பத்தி மச்சான் ஒன்றும் பெருசா எக்கொள்ளலேன்னு வைங்க. அதாவது நாளை பின்ன தவறுதலா ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் தலை நிமிந்து நடக்க முடியாது, பாத்துக்கோ. இந்தா. அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இங்க பாரு துறச்சி, உன்னை இவ்வளவு நாளா என் நாத்தனாரா நான் பார்த்ததே இல்லை. என் மூத்த மகளா தான் பார்க்கேன். எனக்கும் அவன் மேல கோவம் இருக்கதான் செய்யுது. புருஷன் கூட சரிக்கு சரியா நின்னவன ஊர் உலகத்துல எந்த பொம்பளைக்கு தான் பிடிக்கும்? இங்க பாசத்தை விட கௌரவம் தான் எல்லாத்துக்கும் பெருசா போச்சு. ஆனா உன்னை இந்த நிலைமையில பார்க்க என்னால முடியல துறச்சி. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களும் தான் ஆசைப்பட்டாங்க. இடையில எப்படி ஆகும்னு கனவா கண்டுச்சு. அவனை உங்க அண்ணங்கிட்ட பேச சொல்லு, எல்லாம் சரியாயிரும். துறச்சி பேச துறச்சி. जिंदगी में प्यार होने से कभी भी हम खुशी पे रहोगे. தங்கம், 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 என்னாச்சு தங்கம்? தங்கம் ஏன் அழுகுத தங்கம்? தங்கம் பேசு தங்கம். தங்கம் ஏன் அழுகுத? தங்கம் என்னலாச்சு? 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 ஏம்ல அழுதீங்க? எல்லாம் நாசமா போச்சுடே. பல்வாய் நாசமாட்டானே. தங்கம் பேசு தங்கம். தங்கம் பேச துறச்சி. என்னாச்சு உங்களுக்கு? அதாவது நாளை பின்ன தவறுதலா ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் தலை நிமிந்து நடக்க முடியாது, பாத்துக்கோ. தங்கம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். ஏங்க அவளை மட்டும் அடிக்கீங்க? நான் தான் ஃபோன் பண்ண சொன்னேன். எங்க இருந்து வந்து உனக்கு இவ்வளவு தைரியம்? ஆ
சாக போறேன் தங்கம். எங்க இருந்து வந்து உனக்கு இவ்வளவு தைரியம்? அத்தை அத்தை அப்பா அத்தை எந்திரி அத்தை 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 அத்தைக்கு என்னாச்சுப்பா? தங்கம் தங்கம் அண்ணனை பாருமா. ஏன்ப்பா பேச மாட்டேங்காங்க? தெரியாம அடிச்சிட்டோம்ல. தங்கம் தங்கம் அண்ணனை மன்னிச்சிடுமா. அண்ணனை பாருமா. தங்க அண்ணனை பாருல. தங்க அவனு என்ன புறப்பட்ட பயலா? அவன் சொந்தக்காரன் தானே. என்ன மிலிட்டரியில இருக்கான். அது ஒண்ணுதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சியை கூடவே வச்சுட்டு தங்கம் இந்த ரோஸ் மில்க் எங்க இருந்து வந்து உனக்கு இவ்வளவு தைரியம்? நிலானா அம்புட்டு பிடிக்குமா? ம். என்னையும் விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலா தான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்துல இருந்து ரசிச்சிட்டு இருக்க போறீங்களா?